பாருங்கள். நீங்க வந்து குடிக்கிறதோ இல்லையோ, எனக்கு என் அனுபவத்துல ஒரு பிரஸ் லைசன்ஸ் பார் இல்லாமல் நடத்த முடியாதுன்னு தான் நான் பார்த்துருக்கேன். லைசன்ஸ் வாங்கிடலாம். எல்லா கோரிக்கையும் நிறைவேற்றப்படும். இல்ல, ஒரு பிரஸ் கிளப்ல பார் இருக்கிறத நான் முழுமையா ஆதரிக்கிறேன். ஆனா அந்த பார் எல்லாருக்கும் அக்சஸ் பண்ற மாதிரி இருக்கணுங்கிறதா எங்களுடைய நோக்கம். எல்லா நிதியை பத்தி கேட்டுட்டே இருந்தாங்க. ஆக்சுவலா பிரஸ் கிளப்போட நிதியில நம்ம வந்து மைனஸ்ல தான் இருக்கு. அதுக்கெல்லாம் வந்து முன்னாடி உட்காந்துற எடிட்டர்ஸ், நிர்வாகிகள் இவங்களாம் நம்பிதான் வந்து இந்த தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துருக்கோம். இந்த அழைச்சதுக்கான 2 காரணம். ஒண்ணு வந்து உங்களுக்கு ஆர்டர் பண்றது, இன்னொரு நீங்க எங்களுக்கு ஆர்டர் பண்றது, இல்ல நமக்கு நாம ஆர்டர் பண்றது. ஓகேங்க சார். ஓகே, நீங்க நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்துட்டோம். ஒன்னே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். விடுபட்ட உறுப்பினர்கள், புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை அப்படின்றது விரைவில் தொடங்கும். விடுபட்டவர்கள் யாரும் கவலைப்பட வேணாம். எல்லாரையும் உறுப்பினராக சேர்ப்பதற்கு அதான் வர ஆண்டு ஜனவரி மாதத்தினுடைய முதல் வாரத்துல தொடங்கலான் இருக்கோம். விடுபட்டவர்கள் யாரும் கவலைப்பட வேணாம், எல்லாரையும் இணைத்துக் கொள்ளலாம். எல்லாரும் இணைஞ்சு எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய வகையில இந்த பத்திரிகையாளர் மன்றத்தை மாற்ற வேண்டும் அப்படின்றதா விருப்பம். பெண்கள் தயவு செய்து எல்லோரும் வரணும், பயன்படுத்தணும் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தை. அப்போதான் உங்களுடைய தேவை என்ன, உங்களுக்கு உகந்த சூழலை எப்படி நம்மளால உருவாக்கி தர முடியும், அதெல்லாம் எங்களுக்கு தெரிய வரும். நீங்க வரும்போதுதான் அது சாத்தியமாகும். தினசரி வாங்க, சாயந்தரம் வாங்க. இன்னும் அதான் எல்லாருமே வந்து இங்க தயவு செய்து வந்து இதை பயன்படுத்த ஆரம்பிக்கணும் அப்படின்றதுதான் என்னுடைய கோரிக்கையாக இருக்கு. இன்றைய தினம் இந்த